அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நடுக்கடலில் பயணிகளுடன் தத்தளித்த நாகை யாழ் கப்பல் சேவை. பாடசாலை மாணவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு. பண்டிகை காலத்தில் குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருட்கள். இந்தியாவுக்கு தப்பி சென்றாரா இசாரா செவ்வந்தி. யாழில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய உதவி பிரதேச செயலாளரின் மரணம், மீண்டும் ஆரம்பமாகும் விசாரணை. எரிபொருள் ஆர்டர் இல்லை, ஜனாதிபதி அலுவலகம் முன் குவிந்த விநியோகஸ்தர்கள். நாட்டில் உள்ள சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை, வெளியானது அறிவிப்பு. பல்கலைக்கழக மாணவர்களை கைது செய்ய தீவிர விசாரணை. காதலனுடன் சென்ற சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த போலீஸ். அனலைதீவு கடலில் வைத்து கஞ்சாவுடன் இருவர் கைது. தொடர்பென விரிவான செய்திகள். நாகையில் இருந்து இலங்கைக்கு சென்ற பயணிகள் கப்பல் திடீரென கடல் சீற்றத்தால் நடுக்கடலில் தத்தளித்ததாக இந்திய செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்போது பயணிகள் அலறியதால் கப்பல் பாதியிலே நாகை திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கப்பலில் 17 ஊழியர்கள் உட்பட 95 பேர் பயணம் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கப்பல் சேவையானது வானிலை மாற்றம் காரணமாக இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் மார்ச் 1 மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து காங்கேசன்துறைக்கு பயணிகள் கப்பல் நேற்று முன்தினம் காலை 7:30 மணிக்கு 78 பயணிகளுடன் புறப்பட்டது. வேளாங்கண்ணிக்கு தென்கிழக்கே 15 மைல்கள் தொலைவில் கப்பல் சென்றபோது கடல் சீற்றம் அதிகமானதால் கப்பல் கடலில் தத்தளித்துள்ளது. இந்த நிலையில் கப்பல் அவசரமாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு திரும்பி சென்றுள்ளது. இதைத் தொடர்ந்து நேற்று மற்றும் இன்று கப்பல் போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக கப்பல் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கப்பல் நிர்வாகத்தின் அலட்சியமான போக்கால் இதுபோன்ற சம்பவம் நடந்ததாக பயணிகள் தெரிவித்துள்ளதாகவும் இந்திய செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. சீசன் பற்றுச்சீட்டுகளை வைத்திருக்கும் பாடசாலை மாணவர்களை பேருந்தில் ஏற்றாமல் செல்லும் இலங்கை போக்குவரத்து சபை சாரதிகள் தொடர்பில் முறைப்பாடளிக்க அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த விடயம் தொடர்பான முறைப்பாடுகளுக்கு 1958 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவில் சமீபத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுபோன்ற தவறான செயல்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் பிமல் ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இதுகுறித்து இலங்கை போக்குவரத்து சபை சாரதிகளுக்கு மற்றும் நடத்துனர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். வரும் பண்டிகை காலத்தில் தட்டுப்பாடு இன்றி அத்தியாவசிய பொருட்களை விநியோகிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். அதன்படி வர்த்தக தரப்புடன் கலந்துரையாடி குறைந்த விலையில் பொருட்களை விற்பனை செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற அறையில் கனிமுள்ள சஞ்சீவ படுகொலை சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பி சென்று விட்டதாக சந்தேகம் எழுந்துள்ளது. சந்தேக நபர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து வழிகளும் தடுக்கப்பட்டிருந்தது. எனினும் இசாரா செவ்வந்தி படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பி செல்வதற்கான சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு இலங்கை காவல்துறை அவரை பற்றிய அனைத்து தகவல்களையும் இந்திய பாதுகாப்பு படையினருக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்தியாவில் வசிக்கும் தேடப்படும் குற்றவாளிகளை கைது செய்து நாடு கடத்துவதற்கு இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் இதுபோன்ற நபர்களை இதற்கு முன்பு இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளது. இருப்பினும் அவர் தற்போது இந்தியாவுக்கு பயணம் செய்துள்ளாரா என்பது உறுதிப்படுத்தப்படாத நிலையில் அவரை கண்டுபிடிக்க மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தீயில் எரித்து உயிரிழந்த சாவகச்சேரி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சதீஷின் மரணம் தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தனது மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து அவரின் தந்தை கோப்பாய் காவல் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டுக்கு அமையவே மீண்டும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
கடந்த 8ஆம் தேதி அன்று தீயில் எரிந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரிடம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட போதும் நுழம்பு திரியை பற்ற வைத்த பின்னர் தீக்குச்சியை தவறுதலாக அருகிலுள்ள மண்ணெண்ணெய் கொள்கலன் மீது போட்டதால் அதன் மூலம் ஏற்பட்ட தீ விபத்தில் தான் சிக்கியதாகவும் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். இதையடுத்து தொடர்ச்சியாக 9 தினங்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அவரது சிசுவை ஏனும் உயிருடன் காப்பாற்றுவதற்கு வைத்தியர்கள் தீவிர சிகிச்சை மேற்கொண்டுள்ளனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி சிசுவுடன் கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் தனது மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து அவரின் தந்தை கோப்பாய் காவல் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டுக்கு அமையவே மீண்டும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதும் உள்ள எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தற்போது கொழும்பு ஜனாதிபதி அலுவலகம் முன் காணிமுகத்திடல் மைதானத்தில் கூடி வருகின்றனர். இன்று ஜனாதிபதி அனுர திசாநாயக்கவிடம் கோரிக்கை மனு ஒன்றை வழங்குவதற்காக அவர்கள் அங்கு கூடினர். எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட எரிபொருள் கமிஷன் தொகையை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். அதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அந்த கமிஷன் தொகையை ரத்து செய்ததால் தற்போது சர்ச்சைக்குரிய நிலை உருவாகியுள்ளது. இதற்கிடையில் கடந்த 48 மணி நேரத்தில் எந்த எரிபொருள் ஆர்டரும் செய்யப்படவில்லை என பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தங்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கும் வரை எரிபொருள் ஆர்டர் செய்வதை தவிர்க்கப் போவதாக சங்கத்தின் துணைத் தலைவர் குஷும் சந்திரநாயக்க தெரிவித்தார். நாட்டில் உள்ள சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புத்தரின் புனித தந்ததாது கண்காட்சி நடைபெறும் காலப்பகுதியில் கண்டியில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நாட்களுக்கு பதிலாக ஏனைய நாட்களில் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் முன்மொழியப்பட்டுள்ளது. கண்டி தலதா மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள புத்தரின் புனித தந்ததாது கண்காட்சியினை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு இறுதியாக நடைபெற்ற இந்த கண்காட்சி 16 வருடங்களின் பின்னர் மீண்டும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ளது. இதற்கமைய கண்காட்சியின் ஆரம்ப தினம் பிற்பகல் 3:30 முதல் மாலை 5:30 வரையிலும் ஏனைய நாட்களில் மதியம் 12 மணி முதல் மாலை 5:30 வரையிலும் புத்தரின் புனித தந்ததாது பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்படவுள்ளது. மிகுந்தலை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் உள்ளிட்ட 2 தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய ராஜரட்டை பல்கலைக்கழக மாணவர்கள் சிலரை கைது செய்தல் தொடர்பில் மிகுந்தலை போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மிகுந்தலை நகரில் உள்ள உணவகம் ஒன்றில் கடந்த சனிக்கிழமை மிகுந்தலை ராஜரட்டை பல்கலைக்கழக மாணவர் ஒருவருக்கும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவருக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. அடுத்த சம்பவ இடத்துக்கு வருகை தந்த மேலும் சில மாணவர்கள் மிகுந்தலை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் உள்ளிட்ட 2 தாக்கி காயப்படுத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து காயமடைந்த மிகுந்தலை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் உள்ளிட்ட 2 மிகுந்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிகுந்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பத்தோட்டை திஸ்ஸமஹாராம பிரதேசத்தில் வீடொன்றில் 16 வயதுடைய சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். திஸ்ஸமஹாராம போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 16 வயதுடைய சிறுமி மேலதிக வகுப்பு செல்வதாக தாயாரிடம் கூறிவிட்டு தனது காதலனுடன் இணைந்து கிரிந்த பிரதேசத்துக்கு சென்றுள்ளார். இதனை அறிந்து கொண்ட தாயார் சிறுமியை அழைத்து அவரிடம் இது குறித்து விசாரித்துள்ளார். கோபமடைந்த சிறுமி வீட்டில் இருந்த பொருட்களை உடைத்து தனது தாயாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ள நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வீட்டில் உள்ள அறையொன்றில் வைத்து சிறுமியிடம் விசாரணைகளை நடத்தியுள்ளார். இதன்போது இந்த போலீஸ் உத்தியோகத்தர் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். சிறுமியின் தாயார் இது தொடர்பில் திஸ்ஸமஹாராம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். இதனை அடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த திஸ்ஸமஹாராம போலீசார் சந்தேக நபரான போலீஸ் உத்தியோகத்தரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் அனலித்தீவு கடற்பகுதியில் வைத்து இன்றைய தினம் 211 கிலோ 300 கிராம் எடையுடைய கேரள கஞ்சாவுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இந்தியாவிலிருந்து கேரள கஞ்சாவினை எடுத்து வந்தவர்களிடம் கடற்பகுதியில் வைத்து கைமாறி வாங்கி வரும்போது அதிகாலை 4 மணியளவில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் பேசாலை மற்றும் காரைநகர் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. விசாரணைகளின் பின்னர் அவர்களை போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை கடற்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.